கிணத்த காணோம். நல்லா இருக்க படம். நல்லா இருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட்? அது இந்த டைனோசர் இதை வச்சு சொல்றேன். ஒரு வில்லேஜோடைய அவருடைய ஒரு அறியாமை அந்த விஷயத்த வந்து வெளிக்கொண்டதுனால ஒரு ஒரு மற்றபடி நல்லா இருக்கா படம்? நல்லா இருந்துச்சு. விறுவிறுப்பா போதா படம்? எப்படி போர் அடிக்கல? விறுவிறுப்பா போகல, ஒரு யதார்த்தமான ஒரு கதை. ஒரு வில்லேஜில் வந்து அறியாமையான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு அதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒரு ஃபன்னாக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. வேறு என்ன பிடிச்சிருக்கு? எலும்பு கூட நல்லா இருந்தது அந்த படத்தில் லாஸ்ட்டாக காட்டும் போது. அதை தவிர வேறு எதுவும் இல்லை ப்ரோ. ஏதாவது போலீஸ் பற்றி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது அரசியல் ஏதாவது பேசியிருக்காங்க? அரசியல்லாம் எதுவும் அவ்வளோ இல்லை இதில். சும்மா நார்மலாக ஒரு கிராமத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க படத்தில். வில்லேஜ் சைடு தான் இது இருக்கா இல்லை வில்லேஜ் சைடு, வில்லேஜில் தண்ணி இல்லை, அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. எல்லாரும் புரியுற மாதிரி இருக்கா? புரியுற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காமல் போதா? போர் அடிக்காமல் இருக்குது. நல்லா ஃபன்னாக இருக்குது. உங்களுக்கு ப்ரோ? அவருக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் டிவிக்காக வெயிட் பண்ணுறாரு. கிணத்த காணும். ஆமாம் ஆமாம். எப்படி இருக்கு படம்? படம் பரவாயில்ல. அரசியல் ரீதியாக பேசியிருக்காங்களா எப்படி? அதெல்லாம் இல்லை, அதாவது நார்மலாக என்ன அது ஆராய்ச்சி பற்றி தானே பேசுகிறேன். ஆராய்ச்சி பற்றி பேசியிருக்காங்க. போர் அடிக்காமல் போதா? போதும். காமெடியாக இருக்கா? யோகி பாபு காமெடியாக இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்லா நல்லா தான். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி கான்செப்ட்? டைனோசர் பழைய தமிழ்நாட்டில் எப்படி வாழ்ந்துச்சுன்னா அதை பற்றி படம். புதை படிவம். டைனோசர் வந்து வாழ்ந்து அதோட படிவத்தை கண்டுபிடிப்பாங்க. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு சின்ன ஊரில் நடக்கிற கதை. இல்லை நல்லா நடிச்சிருக்கேன். யோகி பாபு நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஒன்றும் நல்லா இருக்கு. நல்ல தண்ணி கான்செப்ட் இது. கிராமத்துங்களில் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம். பசங்களாம் இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் பார்த்தா ஏதாவது புரியுமா? கண்டிப்பாக புரியும். நல்ல ஒரு லெசன் படம் தான் இது. நல்லா புரியும். நல்லா இருக்கு. நல்ல ஒரு கதையெல்லாம் சொன்ன படம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் நல்ல குடும்பத்தோடு வந்து நல்லபடியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது நல்லா இருக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து நல்ல ஒரு கதையை கொண்டு போய் நல்லபடியாக முடிச்சிருக்காங்க படத்தை. மக்கள் எல்லாரும் நல்லபடியாக பார்க்கலாம். எல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்கள் தயவு செய்து. நல்லா இருக்கு. பாபு இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தோட இது நல்லா இருக்கா? இது குணச்சித்திர வேடத்தில் எந்த காமெடி இது இல்லாமல் குணச்சித்திர வேடத்தில் ஒரு கதையம் சொல்ல அந்த படத்தில் இப்படித்தான் நடிச்சிருக்காரு. நல்ல விதமாக நடிச்சிருக்காரு. அவர் எப்பயுமே நல்ல நடிகர் தானே. எல்லா விதத்திலும் நல்ல நடிகர். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. அருமையாக பார்க்க படம் சுமாராக இருக்கு. என்ன படம் பார்த்தீங்க? கிணத்த காணோம். பார்க்கலாமா படம்? ஒரு முறை பார்க்கலாம். என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க? ஸ்டோரி ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து அந்த ஊருக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணாங்க. அந்த ஊருக்காரங்கெல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஊர்லேயே அந்த மியூசியம் அமைக்கிறாங்க. யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரா? ஓரளவு பண்ணிக்கிறாரு. நம்மளாம் சொல்ல முடியாது, ஓரளவு பண்ணிக்கிறாரு. இந்த பாட்டு பிஜிஎம்லாம் நல்லா இருக்கா? ஆமாம், மியூசிக்கெலாம் வைக்க, பாட்டெலாம் வைக்க. எனக்கு பிடிச்சிருக்கு சார். படம் நல்லா இருக்கு ப்ரோ. வாட்சபிள் தான் ப்ரோ. யோகி பாபு ஆக்டிங் நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். வேற என்ன படத்துல நல்லா இருக்கு? காமெடியா போதா படம்? காமெடி இல்லை, ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கு. ஒரு வில்லேஜில் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க.